விஆர் ஷார்ட்ஸின் ஆன்மீக தேடலின் ஒரு பயணமாக மாரியம்மன் உருவான வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜமதகினி முனிவரும் ரேணுகா தேவியும் நிறைய தவங்கள் செய்து வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு மொத்தம் 6 மகன்கள் இருந்தனர். இந்த 6 மகன்களில் விஷ்ணு பகவான் தன்னுடைய 6வது அவதாரமாக பரசுராமராக ரேணுகாதேவியின் மகனாக பிறந்தார். பதிவிரதையான ரேணுகாதேவி தினமும் காலையில் ஆற்றங்கரையில் குளித்துவிட்டு ஆற்றங்கரைக்கு அருகில் இருக்கும் மண்ணில் பானை செய்து அதில் தண்ணீர் நிரப்பி கணவரின் சிவபூஜைக்கு அந்த குடத்து தண்ணீரை கொண்டு போய் கொடுப்பாங்க. சிவபூஜை முடிந்தவுடன் அந்த பானையை உடைத்து விடுவார்கள். இதே போன்று தினமும் செய்து வரும்போது ஒரு நாள் குடத்தில் தண்ணீர் நிரப்பும்போது வானத்தில் பறந்த கந்தர்வரின் முகம் தண்ணீரில் தெரிய, கந்தர்வர்களில் அழகான ஆண்களும் உள்ளனரா என்று அழகை ரசித்த ரேணுகாதேவியின் பானை தண்ணீரில் கரைந்தது. மீண்டும் மீண்டும் பானையை செய்ய முயற்சி செய்தும் பானை செய்ய முடியவில்லை. இதற்கிடையில் நீண்ட நேரமாகியும் தன் மனைவி பூஜைக்கு தண்ணீர் எடுத்து வராததால் கோபமடைந்த ஜமதகினி முனிவர் தன் ஞான திருஷ்டியில் நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டார். தன்னுடைய மகன்களை அழைத்து, உங்களுடைய அன்னை மனதளவில் கற்பிழந்ததின் காரணமாக தாயின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு மகன்களுக்கு கட்டளையிடுகிறார். பரசுராமரை தவிர மற்ற அனைவரும் முடியாது என்று கூறியதும் அவர்களை சாம்பலாக்கி விடுகிறார். பரசுராமர் தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று கொண்டிருந்தபோது நடந்த விவரங்களை தெரிந்து கொண்ட ஒரு சலவை பெண் ரேணுகாதேவியிடம் சென்று, உங்களுடைய மகன் உங்களை கொல்ல வந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அருகிலுள்ள குடிலில் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று கூற, அதற்கு மறுப்பு தெரிவித்து கொண்டிருந்த ரேணுகாதேவியை வற்புறுத்தி குடிலுக்குள் மறைத்து வைத்தார். பரசுராமர் வந்து சலவை பெண்ணிடம் வழிவிடுமாறு கேட்க, அதற்கு மறுத்த சலவை பெண்ணின் தலையை வெட்டிவிட்டு தன் தாயின் தலையை வெட்டி தன் தந்தையிடம் கொண்டு வந்து கொடுக்க, சொன்ன சொல்லை தட்டாத தன் பிள்ளையின் செயலை கண்டு மகிழ்ந்த ஜமதகினி முனிவர் தன் மகனான பரசுராமரை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கூறுகிறார். அதற்கு பரசுராமர் தன்னுடைய அன்னை எனக்கு மீண்டும் உயிருடன் வேண்டும் என்று கேட்க, மீண்டும் உயிருடன் கொண்டு வருவதற்கான மந்திரத்தை பரசுராமருக்கு சொல்லிக் கொடுத்தார் ஜமதகினி முனிவர். அதன்படியே தன் தாயை மீண்டும் உயிர்ப்பிக்க வைத்தார் பரசுராமர். ஆனால் தன் தாய் உயிருடன் வரப்போகிறார் எனும் சந்தோஷத்தில் தன் தாயின் தலையை தெரியாமல் சலவை செய்யும் பெண்ணின் உடலில் வைத்து உயிர்ப்பிக்க வைத்து விட்டார் பரசுராமர். நடந்ததை பரசுராமர் தன் தந்தையிடம் கூற, அதற்கு ஜமதகினி முனிவர், இனி உன் அன்னை இந்த உலகிற்கே அன்னையாக மாறிவிட்டார். இது அந்த அம்மனின் திருவிளையாடல். புது உருவமெடுத்த அந்த தாயே மாரியம்மன். மாரியம்மன் தன் புதிய உருவமெடுக்க தேர்ந்தெடுத்த உடல்தான் சலவை தொழிலாளியான பெண் உருவில் இருந்த ஆதிசக்தியின் உடல். மாரியம்மன் கோவில்களில் மாரியம்மன் சிலைக்கு அடியில் வெட்டப்பட்ட தலை இருப்பதற்கான காரணமும் இதுதான். மாரிமழை பெய்வதே இந்த மாரியம்மனால்தான். மழை பொழிய வேண்டும் என்பதற்காகத்தான் வருடா வருடம் பங்குனி மாதம் மாரியம்மனுக்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது.